ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட கஷ்டமான வேலையை சுலபமாக்கிக்கிறதுக்கான ஒரு எளிய சாதனத்தினுடைய அன்பாக்சிங் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்பின் ஸ்க்ரப்பர். இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூமுடைய வால் டைல்ஸு, வாஷ் பேசின், டாய்லெட் கமோடு, பாத் டப்பு, ஈவன் ஃப்ளோர் கூட இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். டாய்லெட் உள்பக்கம் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அட்டாச்சபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினோட காம்ப்ளிமெண்ட்டாக ஃபிங்கர் கவுண்டரை கொடுத்துருக்காங்க. இது மோட்டரைஸ்டு கிளீனர். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஹேண்டில். இதுதான் ஆக்சுவலி மோட்டார். இதில் 3 டிஃப்ரெண்ட் சைஸில் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபிட்டிங் செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் பேட்ரி இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, சார்ஜர் இங்கே இன்செர்ட் பண்ணணும். இந்த கேப் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க, தண்ணி தூசி எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. இதில் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கனெக்டர். இந்த 2 பின்னில் தான் பவர் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன்லேயும் 2 பின் இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் 2 பின் இருக்குது. இந்த பின்னில் தான் இது கனெக்ட் ஆகுது. இதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது லாக் ஆகிடுச்சு. இது வந்து மோட்டார் யூனிட். இதுலேயும் அதே மாதிரி 2 பின் இருக்குது. இதையும் அதே மாதிரி இந்த லாக்குக்கு இந்த போர்ஷன் இருக்கிற லாக்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணால் லாக் ஆகிடும். இதுவும் இப்போது லாக் ஆகிடுச்சு. இதுதான் மோட்டார். இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்போ இது வந்து சுற்றும். இங்கே நாம் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ப்ரஷ்ஷில் இங்கே 2 க்ரூ இருக்குது. இதே மாதிரி மற்ற ப்ரஷ்ஷுகள்லையும் 2 க்ரூ இருக்குது, நாட்ச் இருக்குது. இப்போ இது வந்து இதில் இருக்கிற 2 க்ரூ, இதில் இருக்கிற 2 க்ரூவில் கரெக்டாக உட்காரணும். அவ்வளோதான், இது இப்போது லாக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். இதை புதுசாக வாங்கினதுனால சார்ஜ் கம்மியாக இருக்குது. இதை இப்போது சார்ஜில் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதில் சார்ஜிங் லைட் எரியுது பாருங்கள். இப்போது இந்த அழுக்காக இருக்கிற இந்த வாஷ் பேஷனை இந்த ஸ்க்ரப்பரால் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எந்த ஏரியா க்ளீன் பண்ணணுமோ அந்த ஏரியாவில் தண்ணி ஊற்றி நனைச்சிட்டு ஹார்பிக்கோ இல்லைனா நீங்கள் எந்த ஏஜென்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணி கொஞ்சம் இந்த ஸ்க்ரப்பரால் ஒரு தடவை இந்த லிக்விடை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 20 நிமிஷம் கழித்து மறுபடியும் இந்த ஸ்பின் ஸ்க்ரப்பரால் க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் ஆகிடும்.
கையில் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணினா கெமிக்கல்னால நம்ம கை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த மிஷினை எங்கே க்ளீன் பண்ணணுமோ அந்த ஏரியாவில் டச் பண்ணிக்கிட்டே போனால் போதும், ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இதோட ட்ராபேக்குன்னு பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் பவர் பற்ற மாட்டேங்குது. ஜென்டில் க்ளீனிங் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா இந்த பவர் பத்தலை. இதை விட நல்ல மிஷின் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு இப்போதைக்கு காஸ்ட் வைஸ்னு பார்த்தா இந்த மிஷின் மேபி ஓகே. இது நாங்கள் அமேசானில் அரௌண்டு 1500க்கு வாங்கினோம். நாங்கள் சர்ச் பண்ணதுலேயே இந்த மாதிரியான மிஷின்ஸு ஃபியூ வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த மிஷினில் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது மாதிரி இருந்தது. அதனால் நம்ம நின்றுக்கிட்டே டாய்லெட் கமோடு, வால் டைல்ஸ் எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா அட்டாச்சு டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஹைட்டை குறைச்சிக்கலாம். இந்த ஸ்பின் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால குனிஞ்சு நிமிர்ந்து க்ளீன் பண்ண வேண்டியதே இல்லை. குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சால் நாம் ஹெல்த்தியாக இருக்க முடியும், அது ஒரு பக்கம். ஆனால் முடியாதவங்க, ஈவன் வயசானவங்க கூட இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதனுடைய டியூரபிலிட்டி எவ்வளோ நாளுன்னு எங்களுக்கு தெரியல, இப்போ தான் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோவை எந்த ஒரு கம்பெனியுடைய விளம்பரத்துக்காகவும் நான் பதிவிடலை. என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் நான் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ் ஆனாலும் ஆகலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். இந்த மிஷினை வச்சு க்ளீன் பண்ணுறப்போ மாஸ்க் போட்டுட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊற்றிருக்கிற லிக்விட் ரொம்ப மைல்டாக தெரிக்குது. ஸோ மாஸ்க் போட்டுட்டு க்ளீன் பண்ணுறது அட்வைசபிள். பாருங்கள், வாஷ் பேஷன் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சதற்கான அடையாளமாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.